Hi viewers, welcome to TAMIL360 TV. Haemoglobin அதாவது ரெட் blood cells நம்ம உடம்பு ரத்தத்தில் இருக்க இரும்பு சத்தை எப்படி அதிகமாக்குறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோட ப்ரெக்னன்சி டைமில் ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா கருப்பு உலர் திராட்சை. 1 டம்ளர் தண்ணியில் 5 திராட்சையை முன்னாடி நாள் நைட்டே ஊற வச்சிடணும். அடுத்த நாள் மார்னிங் திராட்சையை நல்லா மென்று சாப்பிட்டுட்டு அந்த தண்ணியையும் குடிச்சிடணும். ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கருப்பு உலர் திராட்சை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், இல்லைனா பழமுதிர் நிலையங்களில் கிடைக்கும். செகண்ட் ஒன் அத்திப்பழம். அத்திப்பழம் ஃப்ரெஷ்ஷாக கிடைச்சா சாப்பிடுங்க, இல்லைனா ட்ரை ஃப்ரூட்டாக டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸில் கிடைக்கும், வாங்கிக்கலாம். அத்திப்பழத்தில் பார்த்திங்கன்னா அயன், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம், காப்பர் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. ஒரு நாளைக்கு 3-5 அத்திப்பழம் வரை எடுத்துக்கலாம், நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அடுத்து தேர்ட் ஒன் பேரிச்சம்பழம். ப்ரெக்னன்சி டைமில் ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகி அனீமியா அதாவது இரத்த சோகை ஏற்படும். பேரிச்சம்பழத்தில் அயன் அதிகமாக இருக்கிறதுனால தினமும் சாப்பிட்டோன்னா அனீமியாவிலேருந்து ரிலீவ் ஆகுறதோடு மட்டும் இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவலையும் இன்க்ரீஸ் பண்ண முடியும். குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகமாகும். அடுத்து ஃபோர்த் ஒன் ஆட்டு இறைச்சி ரத்தம். ஆட்டு ரத்த பொரியல் சாப்பிட்றதுனால அயன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகும். அயன் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆனாலே ஹெச்பி லெவலும் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். இரத்த சோகை பிரச்சனையிலேருந்து விடுபடலாம். இந்த ரத்த பொரியல் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்ட் விமன்ஸ்க்கும் பிரஸ்ட் ஃபீடிங் மதர்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. அடுத்து ஃபிஃப்த் ஒன் ஆட்டு ஈரல், மட்டன் லிவர். இதில் அயன், விட்டமின் B12, ஜிங்க் அண்ட் பாஸ்பரஸ் அதிகமாக இருக்குது. வாரத்துக்கு ஒரு டைம் ஆட்டு ஈரல் சாப்பிட்டோம்னா கண்டிப்பாக பிளட் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், அனீமியா ப்ராப்ளமும் வராது. அடுத்து சிக்ஸ்த்து ஒன் ஆட்டுக்கால் சூப். ஆட்டுக்காலில் கால்சியம், மெக்னீஷியம், பாஸ்பரஸ், அயன், விட்டமின் A, விட்டமின் K, செலினியம், ஜிங்க் இந்த சத்துக்கள்லாம் இருக்குது. தினமும் 1 டம்ளர் ஆட்டுக்கால் சூப் குடிக்கிறதுனால எலும்பு வலுவாகும், ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். 1 வீக் ரெகுலராக ஆட்டுக்கால் சூப் குடிச்சிட்டு ஹெச்பி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். அடுத்து செவன்த் ஒன் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரையில் அயன், புரோட்டீன், கார்போஹைட்ரேட்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், விட்டமின் C, விட்டமின் Bன்னு ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குது. முருங்கைக்கீரை பொரியல் செஞ்சும் சாப்பிட்லாம், சூப் வச்சும் குடிக்கலாம். தினமும் 1 டம்ளர் முருங்கைக்கீரை சூப் குடிக்கிறனால கர்ப்பப்பை வலுவாகும், ரத்தத்தை சுத்தப்படுத்தும், ஹீமோக்ளோபினும் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து எயித் ஒன் கொய்யா. 100 கிராம் கொய்யா பழத்தில் 5 கிராம் ஃபைபர் இருக்குது. டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்றதுனால டைஜஷன் ஈஸியாகும், மலச்சிக்கல் பிரச்சனையும் வராது. இதில் இருக்க ஃபோலிக் ஆசிடும் விட்டமின் B9ம் பேபியோட பிரைன் டெவலப்மெண்ட்க்கு யூஸ் ஆகுது. கொய்யாவில் அயன் இருக்கனால பிளட்டில் இருக்க ஹீமோக்ளோபினை இன்க்ரீஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுது. முடிஞ்ச அளவுக்கு நாட்டு கொய்யா கிடைச்சா சாப்பிடுங்க. 9th ஒன் கருவேப்பிலை. கருவேப்பிலையில் அயன் அண்ட் ஃபோலிக் ஆசிட் இருக்குது. தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 10 கருவேப்பிலையை மென்று சாப்பிட்லாம், இல்லைன்னா கருவேப்பிலை ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். கருவேப்பிலையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் ஆகும். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால டைஜஷன் ப்ராப்ளம் இருக்காது. குமட்டல், வாந்தி, மார்னிங் டயர்ட்னஸ் இதெல்லாம் ரெடியூஸ் ஆகும். அடுத்து 10th ஒன் முளைக்கட்டின பயிறு வகைகள். புரோட்டீன், ஃபைபர், கார்போஹைட்ரேட்ஸ், மெக்னீஷியம் இதெல்லாம் அதிகமாக இருக்குது பயிறு வகைகளில். எப்படி முளைக்கட்டணுன்னா முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் ஊற வச்சிடணும். அடுத்த நாள் மார்னிங் தண்ணியை வடிச்சிட்டு ஒரு கிளாத்தில் மூட்டை கட்டி வச்சிடணும். முளைப்பு வந்ததுக்கப்புறம் அதை நம்ம சாப்பிட்லாம். ப்ரெக்னன்சி டைமில் என்னென்ன ஃபுட்ஸ் எடுத்துக்கலான்னு ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். இந்த 10 ஃபுட்ஸையும் 1 வீக் ரெகுலராக சாப்பிட்டுட்டு ஹீமோக்ளோபின் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அப்படியே உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். TAMIL360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்க ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.